பாப்பா தம்பிக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுவா ஸ்கூலுக்கு. தம்பி ரெடி ஆகிட்டு இருந்தான். சரி அவன் ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பட்டும், அதுக்கப்புறமா போய் காட்டுக்குள்ளே வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டான். எப்பவுமே பாப்பா தம்பி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா குட்டி வந்து ரெடியாக உட்காந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து தம்பி கிளம்பும்போது காணோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டானா இல்லையா ஒரே ஓட்டம் தான். அப்படியே வந்து உட்காந்துருச்சு. அவன் கிளம்புற வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு தான் இருக்கும். தம்பி கிளம்புனதுக்கப்புறம் நான் அப்படியே காட்டுக்குள்ளே போயாச்சுங்க. இன்னைக்கு கீரைங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து எடுத்து விட்டாச்சு. நம்ம கீரைக்கெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஹோஸும் ஸ்ப்ரிங்க்லரும் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி கட்டுற வேலை அதிகமாக இல்லைங்க. கரெக்டாக நம்ம பார்த்து தண்ணி இங்கெல்லாம் வந்து நிறைஞ்சதுக்கப்புறமா வேறு பக்கம் கேட் வால் மட்டும் மாற்றி விட்டோம்னா போதும். வேறு எந்த வேலையும் கிடையாது தண்ணி கட்டுறதுல. மாட்டுக்கு போடுற தீவனத்துக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி கட்டுற மாதிரி இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடிக்காயெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்க, பீக்கங்காய், பாவக்காய், புடலங்காய், சொரக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சுருக்கோம்ல. இந்த காய்ங்களுக்கு எல்லாமே வந்து கருவாட்டு பொறி வந்து வச்சு விட்டுருந்தேங்க. இது வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ வகையான பூச்சிங்கெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது. இதை காய் செடிங்களுக்கும் கட்டி விடலாம், பழச்செடிங்களுக்கும் கட்டி விடலாம். காய் பழம்லாம் இருக்குல்லங்க, அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி கட்டி விடணும். அதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ பூச்சி வந்திருக்கு அப்படின்ட்டு.